ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் அடி வயிற்று வலி. வயிற்று வலியில் அது என்ன அடிவயிறு மேல் வயிறு? அடி வயிற்று வலின்னா அடியில் மேல் பாகம் கீழ்பாகம் இருக்குது, மூணாக பிரிச்சுக்கிறலாம். மேல் வயிறு வந்து நெஞ்சு குழிக்கும் அதுக்கும் இருக்கிற இடம் மேல் வயிறு, நடுவயிறு வந்து நடுமையாக இருக்கும், அடி வயிறுன்றது கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிற அந்த அடி வயிற்று வலி வந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று என்ன செய்வாங்க, குடல் இறக்கமாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னு சொல்லி பயந்துருவாங்க. அது பிறண்டு பிறண்டு வலிக்கும். இந்த வலி எதுக்கு வருதுன்னா, செமிக்க முடியாத உணவு, எந்த உணவு நமக்கு செமிக்க முடியலையோ, நமக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு சாப்பிட்டோம்னா அந்த அடி வயிற்றில் வலி வந்துடும். பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் அந்த அடி வயிற்றில் வலி வந்துடும். ஆண்களுக்கு செமிக்க முடியாத உணவு, அது எந்த உணவு அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அந்த நேரம் வந்துடும். அல்லது வெயிலில் அதிகமாக சுற்றி திரிஞ்சு எங்கெங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு அந்த வெயில் தாக்கம் முழுவதும் அவங்க உடம்புல வந்து இருந்து அந்த உடம்பு தாக்கம் வந்து இருக்கும் பொழுது வயிற்று வலி ஏற்படும். அந்த வயிற்று வலி ஏற்படும் பொழுது அடிவயிறு வந்து பிணைஞ்செடுக்கும் போது நீங்கள் தூங்க முடியாது. இந்த வலி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தாங்க முடியும். தினந்தோறும் இந்த வலி இருந்ததுன்னா அந்த வலிக்காக வேண்டி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வயிற்று வலி தெரியும், தலைவலியும் தெரியும். அந்த மாதிரி வயிற்று வலி தானே நம்ம லேசாக நினைக்கிறோம், அது ஒரு 5 நிமிடம் கூட தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். உருண்டு பிறண்டிருப்பாங்க, அவங்க சுருண்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கான மருத்துவம் அதில் வந்து முக்கிய பங்கு இந்த வில்வம் பழம். இந்த வில்வம் பழம் வந்து எங்கே கிடைக்கும்? சிவன் கோயிலில் கிடைக்கும். வில்வம் மரத்தடியில் இது தன்னால் விழுந்திருக்கும். நம்ம போய் அடித்து எடுக்கக்கூடாது. அதுவாக விழுந்திருந்தால் இந்த மாதிரி இருக்கும், நம்ம பிடிங்கிருந்தோம்னா காம்பு இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், பழம் அதுவாக விழுந்திருந்தா இந்த மாதிரி இருக்கும், காம்பு இல்லாமல் இருக்கும், இந்த குழி இருக்கும். அப்போ வந்து மரத்துலேருந்து தானாக விழுந்ததுன்னு அர்த்தம். இந்த வாசமே ஒரு தனி இதாக இருக்கும், அந்த ஒரு மனம் ஒரு தனி இதாக இருக்கும். அது முகர்ந்து பார்த்தாலே அவ்வளவு நல்லது உடலுக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வில்வ மரம் எங்கே இருக்கோ அங்கே சுற்றி உள்ள இடங்கள் முழுவதும் புண்ணியமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக அளவு ஞானம் இருக்கும். அந்த வில்வ மரத்தடியில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகம் இருக்கும். அதனால தான் சிவன் தலை மேலே வில்வ இலையை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதிக அளவு ஞானம் வேணும்னா வில்வத்தை சாப்பிடணும், இல்லைன்னா வில்வ மரத்தை அடியில் இருக்கணும். ஒரு மரத்தை நம்பி வாழணும், இல்லைன்னா ஒரு மனுஷனை நம்பி வாழணும். நல்ல மனிதராக இருந்தால் நம்பி வாழலாம், ஆனால் மரத்தை நம்பி எப்பயும் வாழலாம். மரம் வந்து நமக்கு நல்லதை செய்யும். அதில் வந்து வில்வ மரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வில்வ மரம் வச்சுருந்தா 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியதற்கு சமம். அதனால் வீடுகளில் யாரும் இதை வைக்க மாட்டாங்க. இது கோயிலில் தான் வச்சுருப்பாங்க, அரண்மனைகளில் உள்ளே இருக்கும், அவங்க வெட்ட மாட்டாங்க. சாதாரண வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதை வெட்டுவாங்க. வெட்டினா அது வம்சத்தையே அழித்து விடும். வில்வம் வந்து காக்கிற வரைக்கும் காக்கும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப இது பண்ணிடும். அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் வெட்டக்கூடாது. வில்வத்தை வெட்டினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வில்வத்தை வளர்க்க தான் வேணும். வில்வத்தை வளர்க்க அவங்க வம்சமே நல்லா வளரும். அதனால தான் கோயிலில் வச்சுருக்காங்க. கோயிலில் வச்சுருந்தா யாரும் வில்வத்தை போய் வெட்ட மாட்டாங்க. அதில் தேவைன்னா இலை எடுத்துக்கிறலாம், பூ எடுத்துக்கலாம், அதனுடைய பிஞ்சு காய் எடுக்கலாம். ஆனால் காய் பிஞ்செல்லாம் பயன்படாது, பழத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அடி வயிற்று வலிக்கு இந்த வில்வம் பழத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து அடிவயிறு வலி இருக்கும். அடி வயிற்றில் உள்ள அழுக்குகள் வெளியாகாமல் அந்த வயிறு வந்து பெருசாகவே இருக்கும். குழந்தை பெற்றிருந்தாலும் திருப்பி வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே வயிறு வீக்கமாக இருக்கும். ஆனால் வயிறு வந்து சுருங்கிறதுக்கு வலிக்கும் போது அந்த வலி தாங்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்தணும். இந்த திப்பிலியை ஏன் கொடுக்குறோம்னா, இந்த திப்பிலியை வந்து எல்லா மருந்துலேயும், பேறுகால மருந்தில் இதை சேர்க்கும் பொழுது அடி வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி வயிறை சுருக்கமாக்கி பழைய நிலைக்கு கொண்டு வரும். அதனால தான் இந்த திப்பிலியை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த திப்பிலியை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி நமனமன்னு இருக்கும். ஒரு உள்ளே போகும்போதே அந்த சுவை வந்து நாக்க இந்த பிரண்டை மாதிரி சுரண்டிக்கிட்டே போகும். அப்போ வந்து உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வந்து வெளியேற்றும். அது அந்த அளவுக்கு இந்த திப்பிலிக்கு வந்து சக்தி இருக்குது. தேன் எடுத்திருக்கோம். ஏன் தேன் எடுத்திருக்கோம்னா, தேனில் வந்து எத்தனை வகையான மருந்து இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 1,00,000 பூவில் இருந்து எடுத்தால் தான் 1 லிட்டர் தேன் கிடைக்கும். இந்த 1 லிட்டர் தேன் எடுக்கும்போது அது நல்ல எல்லா பூவிலேருந்து எடுக்கும். எருக்கம்பூவிலேருந்து எடுக்கும், வேப்பம்பூவிலேருந்து எடுக்கும், இழுப்பையிலிருந்து எடுக்கும், எல்லா பூக்கள்லேருந்து எடுக்கிறதால அதனுடைய மருத்துவம் வந்து நமக்கு முழு மருத்துவமாக கிடைக்கும். வில்வம் பழத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? அவங்களுக்கு சாப்பிட தெரியல. இந்த வில்வத்திலேயே நிறைய வகை உண்டு. இதில் வந்து இது சாதாரண வில்வம், எல்லா சிவன் கோயிலே கிடைக்கிற வில்வம். அது இல்லாமல் 5 இலை வில்வம் இருக்குது, 3 இலை வில்வம் தான் இது. இதுலேயே காசி வில்வன்றது நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். காசி வில்வம் நம்ம தலை சைஸில் இருக்கும். காசி வில்வம், மகா வில்வம்,
இந்த மாதிரி 12 இலை வில்வம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எந்த வில்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கிடைக்கிற பழங்கள் வந்து நமக்கு நல்லதை செய்யும். அந்த பழத்தை இந்த மாதிரி உடைச்சி எடுத்திருந்தோம்னா இதில் உள்ள வந்து ஒரு நஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து சாத்துக்குடி சொலை மாதிரி இருக்கும். இந்த சாத்துக்குடி சொலையை ஏன் அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு தேன் மாதிரி ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் இருக்கும். இதுக்குள்ளே இந்த தேன் மாதிரி இருக்கும். இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. இது சொலை மாதிரி இருக்குது பாருங்கள், நல்ல ஆரஞ்சு பழ சொலை மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம சோரியாசிஸ் உள்ளவங்க அந்த நோய் உள்ளவங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிறத எடுத்து மேலே போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சோரியாசிஸில் இருக்கிற கிருமிகள் சாகும். அந்த அளவுக்கு இதில் உள்ள அந்த தேன் மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ருசி இருக்காது, கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் மாதிரி இருக்கும். இந்த தேன் மாதிரி இருக்கிறது அவ்வளவு கசப்பு இருக்கும். இதை வந்து நஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் ஒரு மருந்து தான். இதை வந்து தோல் நோய்க்கு பயன்படுத்தலாம். இந்த தோல் நோய்க்கு பயன்படுத்தும் போது இந்த தேன் மாதிரி இருக்கிறது மட்டும் சாப்பிடாம மீதி எல்லாத்தையும் வில்வம்பழத்தில் இருக்க அனைத்து பகுதியும் சுரண்டி எடுத்து இதை சாப்பிட்டீங்க. முதல்ல சாப்பிடும்போது ரேசாக கசக்கும், அப்புறம் கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் துவர்க்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் 5 பழம் சாப்பிட்டாலும் அந்த பெண்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல சாப்பிடும்போது வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டாச்சுன்னா நம்ம அதை விட மாட்டோம், அது நம்மளை விடாது. அந்த அளவு ருசியாக இருக்கும், அந்த அளவுக்கு சாப்பிடும். ஆனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பிரித்து எடுத்து இதை தனியாக வச்சிட்டோம்னா இந்த கசப்புத்தன்மை இதோட போயிடும். இதனுடைய கசப்புத்தன்மை வெளியிலையும் இருக்குது, ஆனால் அது வந்து நம்ம வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படும். இந்த வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படும் போது அது வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்காது. இந்த வில்வம்பழம் ஏன் சாப்பிட்றோம்னா வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். வில்வம்பழம் சாப்பிட சாப்பிட ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானா அடி வயிற்றில் வலியே இருக்காது. வில்வம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இந்த புற்றுநோய் வராது. சிகரெட் அதிகமாக குடிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வில்வம்பழம் ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அதில் உள்ள கஷ்டங்கள் போகும். நிறைய பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வர்றதுன்னா இந்த வில்வம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பரோட்டாவை சீக்கிரம் செமிச்சிரும். சீக்கிரம் செமிச்சோம்னா அந்த ஹார்ட்டில் வர பிளாக்கை வந்து தடுக்கக்கூடியது. அதனால் வில்வம்பழத்தை இதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பரோட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெஞ்சு அடைப்பு இருக்காமல் இருக்கணும்னா இந்த வில்வம்பழத்தில் உள்ள சதைகளை வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும். இந்த சதையை சாப்பிடணும். இப்போ வந்து இதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவம் செஞ்சு சிறிது இடைவேளைக்கு பின் மீண்டும் நம்ம சந்திப்போம். இந்த வில்வம்பழத்திலேருந்து மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ நம்ம பார்ப்போம். வில்வம்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்திருக்கோம். சுரண்டி எடுத்ததில் இந்த உள்ளே இருந்த இந்த சதைகள் மட்டும் எடுத்திருக்கோம். அதில் உள்ள நஞ்சை இந்த பாருங்க பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து உள்ளே வந்து வில்வம்பழத்துக்குள்ளே வரிசையாக இருக்கும். இந்த வரிசையாக இருக்குன்னா உள்ளே வந்து தேன் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தோல் நோய்க்கு பயன்படுத்தலாம். இது வந்து அந்த அளவு கசப்புத்தன்மை வாய்ந்தது. இதை நேரடியாக சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றை பெரட்டும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து சாப்பிட வேணாம். உள்ளே இருக்கிற அந்த தேன் மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டணும். அது எந்த தப்பும் பண்ணாது, இருந்தாலும் நம்மளை சாப்பிட விடாமல் தடுக்கும். அந்த அளவு அதில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இது லேசாக நாக்கில் தொட்டோம்னா குடல் முழுவதும் கசக்க ஆரம்பிக்கும். அந்த அளவு அந்த தேன் மாதிரி இருக்குமே தவிர அதனுடைய கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மையும் சேர்ந்து அந்த சதையில் இந்த ஓட்டில் உள்ள சதையில் இருந்து எடுத்திருக்கோம். இந்த சதையிலிருந்து எடுத்ததை இந்த மாதிரி எடுத்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பிலி பொடி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்தா போதும். வில்வம் பழத்திலிருந்து எடுத்த இந்த சதை வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த திப்பிலி பொடி சேர்த்தா போதும். அதிக அளவு தேவையில்லை. திப்பிலி பொடி வந்து 5 கிராம் எடுத்து இதோட சேர்க்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த திப்பிலி பொடி சேர்த்தோம்னா வயிற்றில் உள்ள வலிகளை சுருக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும். சாதாரணமாக இந்த வில்லம்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கூடும், உள் உறுப்புகள் பலமாகும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிறமே மாறிடும், அழகாக இருப்பாங்க, நல்ல பொலிவோடு இருப்பாங்க. ஆனால் தினந்தோறும் உங்களுக்கு பழம் கிடைக்காது. ஏன்னா யாராவது புடிங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது, அதுவாக விழணும். வில்வ மரத்தடியில் போய் பார்த்தீங்கன்னா அதுவாக விழுந்திருக்கும், நிறையா இருக்கும், அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அதை எடுத்து நீங்கள் மருந்தாக பயன்படுத்தணும். இதை தினந்தோறும் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும், அடிவயிறு இழுத்து அந்த வலி இல்லாமல் போது முகம் அழகு கூடும். அடிவயிறு வலி இருந்தாலே முகத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ கோவத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஆனால் அந்த கோபத்தை போக்குறதுக்கு இந்த வயிற்றில் உள்ள வலி சரியாக அடிவயிறு சுருக்கம் கொடுக்கும். சுருக்கம் கொடுத்து வலி இல்லாமல் ஆகும்போது முகம் அழகாகும். முகம் அழகாகுதுன்னா வயிற்றில் இருக்கிற அந்த ரணம் குறையுது,
அந்த வலி குறையுதுன்னு அர்த்தம். இதோட சேர்ந்து கொஞ்சம் தேன் சேர்க்கணும். ஏன் தேன் சேர்க்கணும்னா, கொஞ்சம் அதனுடைய கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தா போதும். நம்ம தேவைக்கு ஏற்ப தேன் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. தேனில் மொத்தமாக குழச்சி வச்சுருந்து நம்மக்கிட்ட நிறையா பழம் இருந்ததுன்னா நிறையா எடுத்து இதோட தேன் சரிக்கு சரி தேன் சேர்த்து எடுத்து வச்சிட்டோம்னா 48 நாளைக்கு அதே போதும், கெட்டு போகாது. தேன் சேர்த்த பொருள் எதுவுமே கெடாது. ஏன் தேன் சேர்த்த பொருள் கெடாது அப்படின்னா, அலெக்சாண்டர் இறந்த நேரம் அவர் இங்கேருந்து கிரேக்கு கொண்டு போனாங்க. குறைந்தது 6 வருட காலம் அவரை உடலை தேனுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஏன் தேனில் வச்சுருந்தாங்கன்னா, இங்கே நம்ம இந்தியர்கள் மருத்துவ முறை பிரகாரம் கேட்கும்போது மனிதனை தேனுக்குள்ளே வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த உடல் கெடாது, உள்ள அந்த கிருமிகள் அவங்கள சிதைக்காது, சிதைக்கிற தன்மையை வெளியாக்கிரும். அதனால் தேனுக்குள்ளே வச்சு பெட்டியில் அடைச்சி கொண்டு போனாங்க. அப்போ தேனுக்கு எவ்வளவு மகத்துவத்தன்மை இருந்தால் ஒரு உடல் கெட்டு போகிற உடலை கெட்டு போகாமல் பாதுகாக்குதோ, அதே மாதிரி எல்லா மருந்தையும் தேனுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம்னா 300 வருஷம் ஆனாலும் கெடாது. தேன் என்றைக்குமே கெடாது. தேனுடைய அளவை கூட்டி நம்ம உள்ளே இருக்கிற பொருளுடைய அளவை குறைச்சி மேலே நிறையா தேன் ஊற்றிட்டோம்னா, இப்போ இது பிரகாரம் செஞ்சு வச்சுருக்கோம். இதை 48 நாள் நம்ம சாப்பிட்லாம். 48 நாள் இதிலேருந்து எடுத்து சாப்பிடலாம். டெய்லி போய் நம்ம பழத்தை உடைக்கணும், நம்ம போய் அது கிடைக்கல இன்றைக்கி என்ன செய்யுறது இல்லை, இதை மொத்தமாக சேகரித்து அது மாதிரி 2 மடங்கு தேன் சேர்த்துக்கணும். இன்னும் இதில் தேன் நிறையா சேர்த்தோம்னா எவ்வளோ நாள்னாலும் கெடாது. அதனுடைய தன்மை அப்படியே இருக்கும். தேனில் உள்ள மருத்துவத்தன்மையும் இதனுடைய தன்மையும் சேர்ந்து 48 நாளில் வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும், வயிற்றில் உள்ள வலியை சரியாக்கும், உள் உறுப்புகளை பலமாக்கும். இந்த பலமாக அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி இருக்காது. அடி வயிற்றில் வலி இருக்கிறவங்க அந்த தையல் மிஷின் தைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பெடலிங் போடும்போது அடிவயிறு வலி இருக்கும். அப்படியே தலை வச்சு தையல் மிஷினில் தூங்கிடுவாங்க. ஏன்னா வலி இருக்கிறதால அவங்களால தைக்க முடியாது. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கும் இந்த அடிவயிற்று வலி வரும், குழந்தை பெற்ற பெண்களுக்கும் இந்த அடிவயிற்று வலி வரும். எல்லாருக்கும் இந்த அடிவயிற்று வலி வருதுன்னா அதுக்கு இந்த மருந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இது எங்கே கிடைக்குது? சிவன் கோயிலில் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கெங்கே வில்வ மரம் இருக்கோ அந்த மரத்தடிக்கு போனீங்கன்னா இப்போ அது நல்ல ஒரு சீசன். இந்த வில்வம்பழம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வரைக்கும் நிறைய பழங்கள் விழும். அந்த நேரம் அந்த பழத்தை எடுத்து சேகரித்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மகாவில்வம் இருக்கிற இடத்துல நிறையா இருக்கும். அது மகாவில்வத்தை விட நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற சின்ன வில்வத்துக்கு பவர் அதிகம், சக்தி அதிகம். அந்த சக்தி அதிகத்தால் நம்ம ரொம்ப நல்லா அதை பயன்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தணும். வயிற்றில் உள்ள வலிகளை குறைச்சி அடி வயிற்று வலி, மேல் வயிற்று வலினா அது இந்த நம்ம பூரிக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு வாயு பொருள் சாப்பிட்டோம்னா மேலே வாயுவாக கிளம்பும். அப்போ மே வயிற்றில் வலி இருக்கும், அது நெஞ்சு அடைக்கும். நடு வயிற்றில் வலி இருக்குன்னா ஏதோ புண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குன்னா. கீழ் வயிற்றில் வலி இருக்குன்னா அழுக்குகள் வெளியாகாமல் மலகுடலில் சிக்கல் இருந்தாலும் இந்த அடி வயிற்று வலி இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் வலி சிக்கல் இருந்தாலும் அந்த அடி வயிற்றில் வலி இருக்கும். ஆண்களுக்கு ஏன் அடி வயிற்றில் வலி இருக்குன்னா, சிறுநீர் சரியாக கழிக்கலை, அவங்க வெயிலே சுற்றுறாங்க, தலையில் எண்ணெய் வைக்கலை, அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி வரும். அந்த வலியை அப்படியே விட்டுட்டே போனாங்கன்னா சிறுநீரகம் கெட்டு போயிடும். சிறுநீரகம் கெட்டுருச்சுன்னா அவங்களுடைய சிறுநீரகம் பழுதடைந்தால் இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியும், எல்லாருக்குமே சிறுநீரகம் கெட்டு போயிடுது. அதையும் காப்பாற்றக்கூடியது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு தானே இந்த மாதிரி வெயிலில் சுற்றுறோன்னா, நம்ம தினந்தோறும் வெயிலில் சுற்றுறோம், தினந்தோறும் அலைகிறோம். அப்போ நம்ம உள் உறுப்புகளை நம்ம பாதுகாக்கணும். அப்போது இந்த வில்வம் பழத்தில் செய்யப்பட்ட மருந்தை தினந்தோறும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது குடும்பத்தோடு சாப்பிடலாம். பெரியவங்களில் சிறியவர்கள் எல்லாரும் சாப்பிடலாம். சிறியவர்களுக்கு அரை ஸ்பூன் போதும், பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க அடி வயிற்று வலி நல்லாகும். அடி வயிற்று வலி நல்லானாலே முகம் அழகு பெறும், பொலிவு பெறும். சொல்லுவாங்க, வசீகர முகம் வேண்டும்னா கண்டிப்பாக இந்த வில்வம் பழத்தை 48 நாள் சாப்பிட்டோம்னா அடி வயிற்றில் உள்ள வலி போய் முகம் வசீகரமாக இருக்கும். வசீகரமாக முகம் வேண்டும்னா இந்த பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழத்தோடு சேர்த்து இந்த மருந்து கலவையை சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் பெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் நமது தோழரான முஸ்லீம் நண்பர் முகமது என்பவர் தோல் வியாதியால் அவதிப்பட்டு வருகிறார். அவருக்கு வயது 42 என்று எழுதியுள்ளார். இவர் 2 வருட காலமாக தோல் நோய் தலையிலிருந்து கீழே இறங்குகிறதாம். இதற்கு பல மருத்துவரிடம் பல ஊசிகள் போட்டும் இனி இந்த நோய் தீராது என்று
அனைத்து டாக்டர்களும் சொல்லிவிட்டார்கள் என்று வருத்தத்துடன் எழுதியுள்ளார். சீந்தில் கொடியும் சீம அகத்தியும் பப்பாளியும் வாகையும் மருதாணி இலையும் கண்டிப்பாக இது மருந்தாக பயன்படுத்த வேண்டும். சீந்தில் கொடியானதை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சீம அகத்தியை 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகை இலையை 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் அரைத்து வேப்பெண்ணெயில் தனியாக காய்ச்சி கொள்ள வேண்டும். பப்பாளி காயை தனியாக எடுத்து அரைத்து அந்த நோய் வந்த பகுதியில் இந்த பப்பாளி காயை கை அகலம் மட்டும் தேய்த்தால் போதும். ஏனென்றால் உடல் முழுவதும் உள்ள தோல் நோயை சரியாக்குகிறேன் என்று உடல் முழுவதும் தேய்க்க வேண்டாம். பப்பாளி காயை அரைத்து தேய்த்தால் உடனே தோலில் உள்ள தோல் நோயை வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது இந்த பப்பாளி. இந்த பப்பாளியை பயன்படுத்தும் போது பப்பாளி காய் அந்த இடத்தில் எவ்வளவு தூரம் நாம் அதை பயன்படுத்தினோமோ அங்கு இரத்தங்கள் அல்லது நீர் போன்ற சுரப்பி வெளியாகும். இந்த நீர் சுரப்பி வெளியாகும் போது உள்ளே இருக்கும் விஷ நீர் வெளியாகிறது என்று அர்த்தம். அது உடல் முழுவதும் தேய்த்தால் வலி தாங்க முடியாமல் ரணக்காய்ச்சலை உண்டு பண்ணும். ஏனென்றால் வலி தாங்க நாம் ஆத்திரத்தில் சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று உடல் முழுவதும் தேய்த்து விடுகிறோம். கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. முதலில் ஒரு கை அகலம் அளவுக்கு மட்டும் தேய்த்து உங்கள் உடலுக்கு இந்த பப்பாளி ஒத்து வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வலி தாங்க முடிகிறதா என்று பாருங்கள். வலி தாங்க முடிந்தால் இதை ஒரு நாள் கண்டிப்பாக மேலே தடவவும். உடனே அது வெள்ளையாக தண்ணீர் போன்று நீர் வெளிவரும். அதன் பின் மறுநாள் அதன் மேல் மருதாணி இலையை அரைத்து தடவவும். இப்படி மாறி மாறி தடவ அந்த நீர் வெளிவரது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த எண்ணெயில் வேப்பெண்ணெயில் காய்ச்சி எடுத்த சீந்தில் சீமகத்தி வாகை இலை இதை ஒரு நாள் போடவும். மறுநாள் இந்த மாதிரி பப்பாளி காயை போடவும். மாறி மாறி இப்படி போட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த நோயை குணப்படுத்த முடியும். ஒரேடியாக உடல் முழுவதும் தடவக்கூடாது. ஏனென்றால் அப்படி தடவினால் எரிச்சலும் நமைச்சலும் அதிகரித்து உடல் வேதனைக்குள்ளாகி காய்ச்சல் உண்டாகும். மாறாக காய்ச்சல் வந்தால் நீங்கள் ஊசி போட்டு கொள்ளலாம் அந்த காய்ச்சலுக்கு. ஏனென்றால் இந்த மருந்து வேலை செய்யும் போது காய்ச்சலுக்கான ஊசி எதுவும் இந்த மருந்தை தடை செய்ய முடியாது. பப்பாளிக்காய் போடும்போது கண்டிப்பாக கவனம் தேவை. பப்பாளிக்காய் தான் என்று நினைக்காதீர்கள். கொஞ்சமாக போட்டு சிறுக சிறுக தோல் நோயை குணப்படுத்த பாருங்கள். 7 நாட்களுக்கு ஒரே இடத்தில் போட்டால் அந்த இடத்தில் உள்ள தோல் நோயை குணமாக்கும் தன்மை உடையது இந்த பப்பாளிக்காய். பப்பாளி பால் பட்ட இடத்தில் வெறும் கையில் எங்கு பட்டாலும் அது ஒன்றும் செய்யாது. தோல் நோய் உள்ளவர்களுக்கு அது தீயை பொருதி வைத்தால் போல் எரியும். அந்த எரிச்சல் தாங்க முடியாது. அதனால் சிறிது சிறிதாக இந்த தோல் நோயை விரட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோடம்பாக்கத்தை சேர்ந்த சங்கரி என்றும் தாயார் எழுதியுள்ளார். தனது குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே மஞ்சக்காமாலை என்றும் அந்த குழந்தை பிறந்து 5 வருடம் ஆகிறது. இப்பொழுது உள்ளே உள்ள ஈரலை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களாம். இது வரக்காமாலை என்பார்கள். இதை நீங்கள் சரி செய்வது என்பது அரிது. சரியான மருத்துவ ஆலோசனைப்படி சித்த மருத்துவரிடம் செல்வதே சிறந்தது. இதை அறுவை சிகிச்சை மூலம் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் இதற்கு மருந்து என்பது அருமருந்து. இது கிடைப்பதும் அரிது. தற்சமயமாக தேனுடன் அத்திப்பழத்தை கலந்து கொடுத்து வர கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்குமே தவிர முழுமையாக குணமடையாது. கண்டிப்பாக சித்த மருத்துவரிடம் சென்று ஈரலை மாற்றாமல் அதற்கான மாற்று மருந்து கண்டிப்பாக உள்ளது. அந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும். அதுவரை தேனில் அத்திப்பழத்தை சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அத்திப்பழம் சாப்பிட ஈரல் சிறிது சிறிதாக கெட்டு இருந்தாலும் அது சரியாகிவிடும். இந்த அத்திப்பழமும் அல்லது அத்திப்பழத்தின் மரத்தினுடைய இலையை தீநீராக்கி
அந்த தீநீரில் வெல்லம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக 50 மில்லி அளவுக்கு குடிக்க அந்த ஈரலினுடைய வலிகள் குறையும். ஈரலில் உள்ள புண்கள் தான் அந்த ஈரல் கெட்டிருக்கும். இதற்கு மருத மரத்தினுடைய இலையை காய்ச்சி குடித்து வர சிறிது காலம் கழித்து தான் இந்த ஈரல் சரியாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் இது சிறுக சிறுக கொள்ளும் வரக்காமாலை. சாதாரண மஞ்சக்காமாலையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் 10 நாட்கள் அல்லது 1 மாதத்திற்குள் இதை சரி செய்யலாம். ஆனால் இந்த நிவர்த்திக்கு இந்த பெண்மணி குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அழுது எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதத்தை. அவர்கள் கண்டிப்பாக அத்திப்பழத்தை தேனுடன் கலந்து கொடுக்க அந்த குழந்தைக்கு உள்ள வேதனை குறையும் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஈரோடை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் எழுதியுள்ளார். அவருடைய மனைவிக்கு 2 கன்னங்களிலும் மங்கு என்று கூறுவார்கள். மங்கு என்றால் கருப்பு நிறமாக இருக்கும். இந்த கருப்பு நிறம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் எந்த ஒரு விசேஷ வீட்டிற்கும் அடுத்து விருந்தாளியாக செல்வதற்கும் கூச்சமாக உள்ளது. இதற்கான மருத்துவத்தை கூறும்படி எழுதியிருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்துமான மருத்துவம். ஏனென்றால் அநேக பெண்களுக்கு இந்த மங்கு இருக்கிறது. ஏனென்றால் கருப்பை சுத்தமில்லாமல் இருந்தால் இந்த மங்கு ஏற்படும். கருப்பையில் உள்ள தடைகள் நீங்காமல் இந்த கருப்பு மாறாது. நேரடியாக இந்த கருப்பை எடுப்போம் என்றால் அதுவும் முடியாது. கண்டிப்பாக கருப்பை சுத்தமாக வேண்டுமென்றால் இவர்கள் வெள்ளை அருகு, இதை அருகம்புல்லில் வெள்ளை அருகு என்று கேட்டால் தெரியும். அந்த வெள்ளை அருகம்புல்லை தினமும் ஒரு பட்டாணி அளவு சாப்பிட்டு வர இந்த மங்கு சிறிது சிறிதாக குறையும். அது மட்டும் அல்லாது குளத்து மண், நாம் கம்மாய் மண் என்று சொல்லுவோம். அந்த குளத்தில் வரும் அநேக மூலிகைகள் மண் படிவுகள் ஏற்படும். அந்த படிவை எடுத்து இளநீரில் குழைத்து அதை இரவு நேரத்தில் அந்த மங்கு உள்ள இடத்தில் தடவவும், காலையில் வேப்ப இலையை கொதிக்க வைத்து அந்த வேப்ப இலை கொதித்த தண்ணீரில் முகம் கழுவி வர இந்த மங்கு ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்துவிடும்.